என் மகளே, என் மகனே, நீதிமான்களாக வாழக்கூடிய என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் பிரச்சனைகளிலே அவைகள் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தராகிய நான் உங்களை உயர்த்தும் பொழுது ஒருவராலும் அதை தடுக்க முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தராகிய நான் உங்களுக்கு வைத்திருக்கின்ற நன்மையை மனிதர்களால் தடுக்க முடியாது என்பதை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழக்கூடிய அனைத்தையும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடை வருகிறது என்ற பொழுது, உங்களுடைய வியாபாரங்களிலே நஷ்டம் வருகிறது என்கின்ற பொழுது, கர்த்தராகிய எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்று கண்டுகொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தீமையானதாக இருக்கலாம். ஆனால் அவைகள் முடிவினிலே ஆசீர்வாதமாக மாறும் என்பதை விசுவாசியுங்கள். அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாக மாறும் என்பதை விசுவாசியுங்கள். என் மகளே, என் மகனை, சோர்ந்து போகாமல் இருங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முடிவினை நன்மையாக காண்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு சகலமும் நன்மைக்கே ஏதுவாக நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் தடை, வியாதிகள், நஷ்டங்கள், சோதனைகள், கலக்கங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகளை குறித்து நீங்கள் கலங்காமல் இருங்கள். இந்த காரியங்களிலே உங்களுக்கு முடிவு நன்மையாய் இருக்கும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு முடிவு நன்மையாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே அன்பு கூற வேண்டும். நீங்கள் என்னை உண்மையாக நேசித்து என்னை துதித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு முடிவு நன்மையாய் இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை வறண்டு கிடக்கின்ற பூமியைப் போல வனாந்தரமாய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுடைய வாழ்க்கையினை செழிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் ஜனமாகிய உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். கர்த்தாவே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கினை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இன்று நான் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தீமையான காரியங்கள் எனக்கு நன்மையாக மாற்றும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறேன். கர்த்தாவே, வறண்ட வனாந்தரமாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையினை செழிப்பாய் மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன் என்று ஜெபத்தினிலே என்னை நோக்கி துதியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.